தாண்டி வந்தான், எல்லை தாண்டி வந்தான் என்று சுட்டுக் கொள்கிறாங்கடா. 840 பேருக்கு மேல சுட்டுக்காங்க. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? இந்த கேள்வி யாரும் எழுப்பல. வர்றான். கள்ளச்சாராயம் குடித்து செத்தான் 10 லட்சம். கூத்தாடியை குடித்து செத்தான் 10. கூத்தாடியை பார்க்க போய் செத்தா 10. அரசு காசு. ஆனால் மீன் குடிக்க போய் செத்தான் நெத்தி பொட்டுல வைக்க 1 ரூபா கிடைக்கும். ஓடும்போது இங்க ஒரு பலகை வைப்பான், காலை வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா? அப்படி காலை வைக்கிற ஒரு இடம் தான் February 7 திருச்சியில நடக்கிற மாநாடு. நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். அதிலே 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்கப்போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நூற்றி 17 பெண்கள், 117 ஆண்கள். புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கெல்லாம் வாய்ப்பு. அதுல 134 பேர் இளைஞர்கள், 25 வயதிலிருந்து 30-35 வயதுள்ள இளை. இந்த படை எழுச்சி மிக்க அரசியல் படை. பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் சீருடை அணியாத ஆயுதம் என்றாத மக்கள் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. ஒரு அரசியல் புரட்சி படை. அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக, விடுதலைக்காக, பெருமை மிக்க வாழ்விற்காக அரசியல் படை. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கை, நம்முடைய மாவீர தெய்வங்களை போற்றுகிற இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும். தன்னலமற்று உண்மையும் நேர்மையாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நீங்கள் உழைப்போம். என் இனத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை இந்த ஈகம், மறவர்களின் ஈகம், அவருடைய உயிர் தியாகம் வீண்போய்விடக்கூடாது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள். நம் மொழி செத்து போனது. நம் இனம் இறந்து விடக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று போராடினார்கள். இனம் செத்து போனது. நம் மொழியை மீட்க, காக்க தமிழ் மீட்சிய தமிழர் எழுச்சி என்கிற தேவனைய பாவாணர் நம் தாத்தா. மொழி நியாயம். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற இருக்க இறுதி வாய்ப்பு. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழ். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதை தருக கிடையாது. இது காட்டியதெல்லாம் காட்சி, சாட்சி. நமக்காக ரத்தம் சிந்தி செத்தவர்கள் சாட்சி. விட்டு விடாதீர்கள் என்னரும் பிள்ளைகளே. நாங்கள் சுமந்த விடுதலை கனவை உங்களுக்கு கடத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் எரிந்த விடுதலை நெருப்பை ஈகை சுடராய் உங்கள் முன்னே ஏற்றுகிறோம். அதை உங்கள் இதயத்தில் எரிய வைத்து அணையாமல் அடை காத்துக் கொண்டு போங்கள் விடுதலையை அடையும் வரை. நாம் என்ன உறுதிமொழி ஏற்க வேண்டும்? எங்கள் மாவீரர்களை நினைவை சுமந்து அவர்கள் கனவை நோக்கி எங்கள் பயணம். நாம் கால்கள் வழிநடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள் அல்ல, கனவு வழிநடத்தி அதன் வழியே செல்கிற பிள்ளைகள். நமது பயணம் நம் கால்களை நம்பித்தான். அதனால்தான் பாதை சரியானது, பயணம் தெளிவானது என்னும் பிள்ளைகளே. இலக்கு சரியானது, உறுதியானது. அவன் என்ன செய்யணும்? பயண தூரம் சற்று அதிகமா இருக்குது. அவன் என்ன கால்களை வலிமைப்படுத்துங்கள். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதை மேன்மையானது என்கிறார். இந்த நிலத்தில் எந்த அரசியல் கட்சியாவது எவரோடும் கூட்டில்லை, தனித்துத்தான் போட்டி என்று அறிவிக்க ஒரு கட்சி இருக்கிறது. அவனா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் மிகப்பெரிய அரசியல் கட்சி. 234 தொகுதியிலும் ஒரு சின்னம் போட்டி போட போகின்றால் அது நமது விவசாயி சின்னம் மட்டும்தான். கலைஞர்கள் வேட்பாளர்களை
அரசியல் வெற்றி நான் பிறந்த மண்ணிலிருந்து தொடங்க இருக்கிறது. இங்கே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை ரம்யா மோகன் அவர்கள் முதுகலை உயிரியல் படித்த அவர்களை வெற்றி வேட்பாளராக அறிவிக்கிறேன். மானாமதுரை தொகுதியிலே என் ஆறுயிர் தங்கை இளங்கலை வணிகவியல் படித்தவர் சண்முக பிரியா அவர்களை நிறுத்துகிறேன். வெற்றி வேட்பாளராக ஆக்குவீர்கள் என்று நான் உளமாற சிவகங்கையிலே என் ஆறுயிர் இளவல் ரமேஷ் அவருடைய மனைவி என்னுடைய குழந்தையாளர் அவர்களை இந்துஜா ரமேஷ் அவர்களை நிறுத்துகிறேன். வெற்றி வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்வும் கொள்கிறேன்.